இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் 17/5/2025 மே மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி அதிகாலை 3:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மாலை 3:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிருடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:49 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிருடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று நல்ல சுமூகமான போக்கும் காணப்படும். வேலை செய்யும் இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. சக பணியாளர்கள் கிட்ட சுமூகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய வேலைகளையும் மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல அனுசரணையாகவும் நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பொறுத்தளவிற்கு பயனுள்ள செலவுகளும் ஏற்படலாங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. பைனான்ஸ் தொழில இருக்கிறவங்க பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. கமிஷன் வியாபாரத்துல சின்ன சின்ன சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில கடன்களை வசூல் செய்யும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. பிரச்சனைகளும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல தள்ளிப்போன வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தியும் விடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. சிலருக்கு முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை ரீதியாக எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். மற்றவர்களிடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம், பழகவும் வேண்டாம். அதிகமாக யாரையும் நம்பவும் வேண்டாம். இது பல பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக பணிகள்ல உங்களுடைய பங்களிப்பு அதிகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்திலும் சரி, பணியிடத்திலும் சரி மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மகிழ்ச்சியான சூழல்களும் உண்டாகும். மனதளவுல புதிய பாதைகளும் தென்படலாம். மறதி சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை பொறுமையாக கையாள்வதும் நல்லது. நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்று உழைப்பு உண்டாகக்கூடிய
ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். மற்றவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற சலசலப்புகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. சமூக செயல்பாடுகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. அமைதியுடனும் பொறுமையுடனும் இருப்பதும் நல்லது. இன்று சில சாதகமான வாய்ப்புகள் என்பது குறைவாக தங்க இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளின் பேரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஒப்புக்கொண்ட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். இன்றைய நாள் நன்றாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் முன்கோபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அளவாகவே பணமும் கையில இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணத்தை கவனமுடன் கையாள்வதும் நல்லது. புத்திசாலித்தனத்துடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோள்பட்டைகள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சொந்த பந்தங்களுக்கு இடையே இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் மாறும். சொந்த பந்தங்களை ஒன்று சேர்ப்பதற்கான உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளை மேற்படிப்பிற்காக வெளியூர் பயணங்கள் அனுப்பி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகள் அறிந்தும் நடந்தும் கொள்வீங்க. உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இல்லற வாழ்க்கையில அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு வேலையை தொட்டாலுமே 1ற்கு 2 முறை அலைந்து திரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட நயமாக பேசி வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதாங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று மகிழ்ச்சியான தருணங்களும் வீட்டுல நடைபெறுங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை இன்று கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பணம் கேட்டு வருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று மனக்கவலைகளும் நீங்குங்க. எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலும் சூழ்நிலைகளை அறிந்து செய்வதும் நல்லது. மூத்தவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு செய்வதும் நல்லதுதாங்க. புதிய வியாபாரம் மற்றும் வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல மற்றவர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கோபத்தையும் பேச்சுவார்த்தைகளையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆராய்ச்சி படிப்புல ஈடுபட்டு இருக்கின்ற மாணவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகுங்க. உங்களுடைய கல்வியில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில பலதரப்பட்ட சிந்தனைகளினால மன அமைதி இல்லாமலும் இருப்பீங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. காப்பீடு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பயணங்களினால அலைச்சல்களும் மாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்கள் கூறும் கருத்துக்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். சில தேவையற்ற கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான குருமார்களை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:49 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சற்று மந்தமான நாள் என்றே கூறலாங்க. உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்துடன் செய்வதும் நல்லது. உங்களுடைய செயல்கள்ல சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வேலைகள்ல தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு உங்கள் துணை இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் தருவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சில தேவையற்ற செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை மற்றவர்களுக்கு தரும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு வேலை பளுவின் காரணமாக முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் போட்டிகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. கையிலையும் காசும் இருக்குங்க. சற்று சிக்கனமாக தங்க என்று செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். நிதி நிறுவனங்கள்ல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில விளம்பரங்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். அலுவலக பணியில இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். சிலருக்கு வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. எளிமையான வேலைகளை முடிப்பதில் நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல வரவு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்களும் குறையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைப்பதுடன் அவர்களுடன் ஆதாயமும் உண்டாகும். நண்பர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு இளைய சகோதரர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. தொழில் ரகசியங்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. குடும்பம் மற்றும் பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பலவீனமான போக்கும் மாறும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை முடிப்பதுல சோம்பேறித்தனத்தை கைவிட்டு விடுவதும் நல்லது. இன்று உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு இருந்து வந்த கடினமான போக்கும் மாறும். சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. உயர்கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 3:49 பிறகு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் குறையும். தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. எடுத்த வேலைகளை இன்று சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கும் தயாராகவும் இருப்பீங்க. சமநிலையான கருத்துக்களுடனும் இருப்பீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. இன்று வேலை செய்யும் இடத்துல பணிகளை சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடினமான வேலைகளையும் கூட எளிமையாகவும் விரைவாகவும் முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இனிமையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நேர்மறையான எண்ணங்களும் ஏற்படலாம். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதி நிலை சிறப்பாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த எண்ணங்களும் என்று அதிகமாகவும் இருக்குங்க. அவர்களை பற்றிய முக்கியமான முடிவுகளும் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். கவனக்குறைவினால வாகனங்களை ஓட்டவும் வேண்டாங்க. வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளை உயர்த்தவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களையும் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பல வகைகளிலுமே சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. கனிவாக பேசி காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் உயரும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்களும் தீரும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளையும் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். குடும்பம் மற்றும் வேலை தொடர்பாக சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். மனதில் இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணியிடத்துல வேலைகளை சரியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான நாள் என்றும் கூறலாங்க. நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனைகளும் தேவைப்படலாம். உடன் பிறந்தவர்கள் உங்கள் கிட்ட யோசனைகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மேன்மையும் உண்டாகும். தொழில் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக எண்ணி இருந்த எண்ணங்களும் நிறைவேறும். ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல நுணுக்கமான சில விஷயங்களை அறிந்தும் கொள்வீங்க. இன்று சில மகிழ்ச்சியான விஷயங்கள்ல மனதை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். மனதில் இருந்து வந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. ஈல்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல மனதை ஈடுபடுத்தியும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய நண்பர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் இன்று சாதகமாகவும் முடியும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணிகளை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சிறப்பாக செயல்படவும் செய்வீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடலாம். சில புதுமையான கருத்துக்கள் உங்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல நேர்மையான அணுகுமுறையை கொண்டும் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. கணிசமான தொகையை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. தைரியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். எந்த ஒரு வேலையிலுமே கவனத்துடனும் இருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாங்க. விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் தேடுபவர்களாக இருந்தால் நல்ல வரனாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பணவரவு நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க.
தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். பாடங்களை படிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடன் பாடங்களை எல்லாமே படித்து முடித்தும் விடுவாங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு தொலைபேசியின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிரிகளுடைய வகையில கவனமாகவும் இருங்க. சில இடையூறுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு வீண் அபராதங்களும் ஏற்படலாம். மாலையில சோர்வு நீங்கி உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இன்று உங்களுடைய நிதி நிலையும் மேம்படவும் காண்பீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. சில நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். குடும்ப பிரச்சனைகள்ல நல்ல ஒரு தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய வேலையிலையும் அதிக ஆர்வத்தையும் காட்டவும் செய்வீங்க. யாரையும் கண்மூடித்தனமாக மட்டும் நம்பி இருக்கவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். அரசு வழி செயல்பாடுகள் சுமூகமாகவும் முடிவடையும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தமான பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்களும் ஏற்படலாம். இலக்கிய பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். குடும்பத்தினருடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. வருமானமும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய தினசரி செயல்பாடுகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது தாங்க. சில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டு செல்வதும் நல்லது. அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு வேலையையுமே முன்னுரிமைப்படுத்தி வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று மனதில் காணப்படுகின்ற சில குழப்பங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். குழப்பத்தை விட்டு விடுவதும் நல்லதுதாங்க. உங்கள் துணையிடத்துல மனம் விட்டு பேசுவதன் மூலம் இருவருக்கும் இடையில நல்லுறவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி மற்றும் இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று கவனமுடன் இருந்து வேலைகளை செய்வதும் நல்லதுதாங்க. இன்று வேலை பளுவின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சிலருக்கு பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல இருந்து வந்த சிக்கல்களை தீர்க்கவும் செய்வீங்க. கூட்டுத் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். ரியல் எஸ்டேட் தொழில் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில இருந்து வந்த சிக்கல்களும் குறையும். எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாக முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகள் உதவிகளும் செய்வாங்க. பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் நீங்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பார்த்து விடலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். என்று எதிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில செலவுகள் ஏற்பட்டாலுமே கடன் வாங்காமல் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் இடத்துல எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கு காலையில இருந்தே அலைச்சல்களும் ஏற்படலாம். இருந்தாலுமே அதுல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பிரிந்து இருந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக கவலைகளும் ஏற்படலாம். எதிர்பாலினத்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பெரிய உதவிகளாகவும் இருக்கும். சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்பணி சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களின் மீதான நம்பிக்கையில மாற்றங்களும் ஏற்படலாம். சிலருக்கு திடீர் செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதும் நல்லது தாங்க. குடும்ப பெரியவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் என்று எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். மனதுல வித்தியாசமான கற்பனைகளும் ஏற்படலாம். குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களின் மீது தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களும் அதிகமாக தங்க இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை முடிப்பதற்கு போதிய அளவு நேரமும் இருக்குங்க. இதனால சுமூகமாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. சில சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையையும் நேர்மறையுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண விஷயத்துல உங்களுடைய தரத்தை நீங்கள் மேம்படுத்தியும் கொள்வீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். அதற்கு தகுந்த வருமானமும் இருக்கும். எதிர்ப்புகளையும் மீறி ஏற்றத்தையும் காண்பீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பெண் நண்பர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். உங்களுக்கு எதிராக இருந்து வந்த உறவினர்கள் இப்பொழுது நண்பர்களாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமணம் போன்ற நல்ல விஷயங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக நம்பிக்கை அதிகமாகவும் இருக்கும். சில முக்கியமான வேள்விகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன தைரியத்துடனும் செயல்படுவீங்க. திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக லாபகரமான நாள் என்றும் கூறலாம். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். சிந்தனையின் போக்குல தெளிவும் ஏற்படலாம். புதிய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கு எதிர்ப்புகளாக இருந்து வந்தவர்கள் இப்பொழுது சாதகமாகவும் இருப்பாங்க. திடீர் தனவரவும் இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தலாம். வாழ்க்கை துணைவரிடத்துல புரிதல்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் சரபேஸ்வரரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது, அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாக தங்க இருக்கும். உங்கள் சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல பணிச்சுமையினால அவதிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையாக மட்டும் செயல்படவும் வேண்டாங்க. பண இழப்பு ஏற்பட்டும் விடலாம். பணத்தை ஒரு முறைக்கு 2 முறை எண்ணித் தருவதும் நல்லது தாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உணவு விஷயத்துல கண்டிப்பாக கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வருமானம் நல்லபடியாக தங்க இருக்கும். ஆனால் அதற்கான செலவுகளும் இருக்க தங்க செய்யும். கணக்கு வழக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய போட்டியாளர்களும் உழைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. ரியல் எஸ்டேட் கமிஷன் போன்ற வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். முன்னேற்றமும் உண்டாகும். பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். நேர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எடுத்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை எல்லாமே மகிழ்ச்சியுடன் செய்து தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மாலையில உறவினர்களின் மூலம் கிடைக்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். எதிர்மறையான எண்ணங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இது தேவையற்ற சிந்தனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. நிதி உதவிகள் செய்ய வேண்டியதும் இருக்கலாம். பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடல் அளவுல சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோக நிமித்தமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளும் மேம்படலாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுவிதமான உணவுகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் மேம்படும். மனதில் நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். பணியிடத்துல சூழ்நிலைகள் சிறப்பாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தவறுகள்ல இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று உங்களுடைய வேலைகள்ல நம்பிக்கையுடன் இருக்கவும் செய்வீங்க. சில தடைகளையும் சமாளித்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல வித்தியாசமான அணுகுமுறையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய குழப்பங்களை அவர்கள் கிட்ட வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லதுதாங்க. இருவருக்கும் இடையிலான உறவு நிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை இன்று கண்டிப்பாக பேசவும் வேண்டாம்.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்காக சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க கவனக்குறைவாக பேசிவிடவும் வேண்டாங்க. இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தவும் செய்யலாம். போட்டி பந்தயங்கள்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. கையில் இருக்கின்ற பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. விரைய செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அலுவலக ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள் அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். இன்று வேலைகள் வேகமாகவும் முடிவடையும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதி நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு கடின உழைப்பின் காரணமாக லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நாளின் பிற்பகுதிக்கு மேல சற்று மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரலாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் நல்லது. சிந்தனைகள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வரவுகள்ல கிடைத்த பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. தம்பதிகளுக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். வேலையாட்களினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்கள் கிட்ட பொறுமையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு யாரிடத்திலும் தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாங்க. சிந்தனைகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கவனக்குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சௌகரியமான நாள் என்றும் கூறலாங்க. சகஜமாகவும் உணர்வீங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல அதிக ஆர்வத்துடன் பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தலாம். இன்று வேலைகள் அதிகமாக தங்க இருக்கும். வேலைகளை முடிப்பதற்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. திட்டமிடுவதற்கு முன்பாகவே நீங்க எளிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால விரயங்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு மனை வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறலாம். மனைவி இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். சிலருக்கு என்ற வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடங்கள்ல மன அழுத்தங்களும் ஏற்படலாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஆடம்பர செலவுகளும் ஏற்படலாம். சேமிப்புகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல மறைமுக தொந்தரவுகளும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை அறிந்து மற்றவர்கள் உதவிகள் செய்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும்.
உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் மன நிறைவாகவும் உணர்வீங்க. சில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மையுடனும் செயல்படுவீங்க. வணிகம் மற்றும் வேலை தொடர்பாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலையில முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன திருப்தியையும் ஏற்படுத்தும். நினைத்த பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். வாகனங்கள் சார்ந்த பயணங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாங்க. இன்று பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. நேர்மையுடன் செயல்படுவதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன் இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்துமே சுமூகமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளையும் சலுகைகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியை பொறுத்தளவிற்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல இனிமையாகவும் பழகுவீங்க. அவர்கள் கிட்ட நேர்மையாகவும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய முன்னேற்றத்தை குறித்து பயனுள்ள விவாதங்களும் நடைபெறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும் என்ற அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு புதியதாக தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கமிஷன் வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். சில நெருக்கடியான கடன்களையும் தந்து முடித்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மதிப்பு மரியாதையையும் உயர்த்தவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த இழுபறிகளும் மாறும். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்ற எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளிப்படையாக மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. தந்தையின் வழியில ஆதாயம் கிடைப்பதுடன் உற்சாகமும் உண்டாகும். சிலருக்கு வீட்டுல அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். நண்பர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்தும் பெறுவீங்க. இன்று சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். நேர்மையுடனும் செயல்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வணிகம் வேலை தொடர்பாக நீண்ட பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியையும் ஏற்படுத்தலாம். மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவும் உண்டாகும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சுபகாரியங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று படிப்புல ஆர்வமும் அதிகரிக்கும். வீட்டுல விசேஷ வைபவங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல முன்னேற்றமும் உண்டாகும். புகழையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. குழப்பங்களும் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும்.
வேலை தொடர்பாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பணிகளை எல்லாமே முன்கூட்டியே செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். நம்பிக்கையுடனும் இருப்பீங்க, நகைச்சுவை உணர்வுடனும் செயல்படுவீங்க. குறைந்த நேரத்திலேயே வேலைகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. உங்களுக்கு என்று ஒரு தனி பாணியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய திறமைகளை கண்டு மற்றவர்களும் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல நட்பாக விஷயங்களை பேசவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. இன்று சில கடுமையான நெருக்கடியான வேலைகளை கூட மென்மையான நடவடிக்கைகளினால சமாளிக்கவும் செய்வீங்க. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்கள் தாய் தந்தை ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் தருவீங்க. வெளியூர் பயணங்களினால நல்ல ஆதாயமும் உண்டாகும். மருத்துவர்கள் வழக்கறிஞர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்கள் கிட்ட கனிவாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களும் மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய போக்குல மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளும் நம்பிக்கையும் தருவாங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல இன்று முன்னேற்றமான போக்கும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். சில சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். அதிகப்படியான கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பயனற்ற செயல்பாடுகள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நேரத்தையும் ஆற்றலையும் சரியாகவும் பயன்படுத்தவும் செய்வீங்க. குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். சில பயணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். விருப்பமான உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சில வேலைகள்ல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். பத்திரிகை துறையில இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். புதுவிதமான ஆடை அணிகலன்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆரோக்கியமும் மேம்படும். உங்கள் குழந்தைகள் மற்றும் மனைவியினுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. புதிய ஆடை அணிகலன்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.